முருகா சரணம். வெற்றிவேலு முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக இருந்தவர்களும் எதிரிகளும் ஆட்டம் போட்டிருக்கலாம். இப்போ உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் நான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு எதிராக ஆடியவர்கள் எல்லாம் இப்போ ஆட்டம் காண போறாங்க. அவங்க வாழ்க்கையில தப்பு செஞ்சதை நினைச்சு துவண்டு சோர்ந்து போற அளவுக்கு அவங்கள ஒரு வழி செய்யறதுக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்காக ஒரு பெண்ணின் ரூபத்தில் நான் உனக்கு எதிராக ஆடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் தப்பை புரிய வைக்கிறேனேன் செல்வமே. நீ எப்போதும் மனசை தைரியமா தெம்பா வச்சுக்கோ. உனக்கு எதிராக யாரும் எதையும் செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். உன் உடல் ஆரோக்கியத்தை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உனக்கு முக்கியம் இல்லை. தேவையில்லாமல் அடுத்தவங்க அப்படி பேசிட்டாங்களே, அடுத்தவங்க இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு அதையே உட்காந்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அது வேணும் இது வேணும்னு நீ என்கிட்ட கேட்டதை விட உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் தானே கேட்ட. கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உனக்கு தெரிந்த பெண்ணாக, உன் உறவுக்கார பெண்ணாக இந்த முருகன் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக ஆடிய ஆட்டத்தை செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இதுவரைக்கும் உன்னை சோதித்த காலம் எல்லாம் இப்போது உனக்கான சாதகமான காலமாக மாறப்போகுது. சோதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் வெற்றியாக ஒப்படைக்க இந்த முருகன் நான் வந்துட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருவேன் செல்வமே. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடக்க போகுது. உன் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி கடன் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு நீ விரும்பிய விஷயங்களையே உனக்கு சாதகமாக உருவாக்கி தரப்போகிறேன். ஒவ்வொரு விஷயமும் இனி உனக்கான நல்லதாக நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்களையும் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவதற்காகவே இந்த பெண்ணின் ரூபத்தில் உன் வாழ்க்கையில் நான் சேரப்போகிறேன். என்னை நம்புனினா நீ யோசிக்காத, நீ நினைக்காத மிகப்பெரிய அற்புதமான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீயே எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் இந்த முருகன் உனக்காக நடத்தி முடிப்பேன். உன் கண்ணுக்குள்ளே என்னை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற, உன் மனசுக்குள்ளே என்னை பூட்டி வச்சு வணங்கிக்கிட்டு இருக்க உனக்காகவே நான் உனக்கு துணையாக இன்னும் உன் வாழ்க்கையில் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவேன். என் செல்ல பிள்ளையான நீ என்னுடைய பாதுகாப்பில் பத்திரமா இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் பரிபூரண அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்து உன் கெட்ட நேரத்தை முடிச்சு வச்சு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தரப்போகிறேன். நீ பயந்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் உன் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நம்ப முடியாத பேர் அதிசயத்தை உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன். தற்போதைய நிலைமை நிச்சயமாக மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்வமே. இந்த ஊரும் உலகமும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு கண்டிப்பாக உன் நிலைமையை மாற்றி காட்டுறேன். நீ விரும்பிய மனிதர்களும் நீ சந்தோஷமாக நம்பின உறவுகளும் உன்னை ஏற்றுக்கலையே, உன்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. காலம் எல்லாத்தையும் மாற்றும். கண்டிப்பாக உன் அன்பையும் அக்கறையும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும். உனக்கானவங்க, உனக்கு பிடிச்சவங்க உன் வாழ்க்கையில் உன்கிட்ட உன்னை தேடி வருவாங்க. இந்த முருகன் நானே அவர்களை உன்னை நோக்கி வரவழைப்பேன். நீ எப்போதும் பொறுமையாக இருந்தாலே போதுமேன் செல்வமே. நீ மனசு வச்சாதான் உன் வாழ்க்கை மாறும். இந்த முருகனை நினைக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன். இந்த சண்முக வடிவேலனை சரணடைந்த உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு புத்தம் புதிய நிம்மதியான நல்ல வாழ்க்கையை தர நான் வந்த பிறகு இனிமே எதுக்காகவும் கவலைப்படாத. மங்களம் பொங்கும் மகிழ்ச்சிகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்க போகுது. இனி நீயே சகல நலமும் பலமும் பெற்று சிறப்பாக வாழலாம் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு
இனிமே ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயமாக உன் வாழ்க்கையில நீ நினைச்சது போலவே நடக்கும்படி செய்ய போறேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீ தைரியமாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். வாழ்க்கையில சோதனைகள் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் நீ தைரியமாக இருக்கணும். இந்த முருகனை நம்புனினா சோதனைகள் அனைத்தும் உனக்கான சாதனைகளாக மாறும். இந்த முருகன் எப்போதும் என்னை வணங்குற எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து சோதிச்சு பார்ப்பேன். சோதனைகள் வரும்போது அவங்க என்னை விட்டு பாதை மாறி வழி மாறி போயிடுறாங்களா, இல்லை அப்போது மன உறுதியோடு என்னை நம்பி வழிபடுகிறார்களான்றதை நான் பார்ப்பேன். அவங்க எந்த மாற்றமும் இல்லாமல் என்னை உறுதியாக நம்பிக்கையோடு வணங்கும் பட்சத்தில்தான் நான் அவர்களுக்கானதை வாரி வழங்குவேன். அப்படிதான் இத்தனை நாளாக உன்னை சோதிச்ச உன் அப்பன் முருகன் நீ பக்தியோடு மனசு மாறாத நல்ல எண்ணத்தோட உறுதியாக வாழ்கிறத பார்த்துட்டு உனக்கான வெற்றியை கொடுக்க ஓடோடி வந்தேன் என் செல்வமே. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தலைகீழா நின்னாலும் தலையில் எழுதுனது நடந்தே தீரும். அதே போலதான் உன் தலையெழுத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நடத்தி காட்டுறேன். நீ யாரை தேடியும் போக வேண்டாம். உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்காக படைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். நீ இழந்தவை யாவற்றையும் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சே தீருவேன். இனி எந்த நாளும் எந்த விஷயத்திலும் உனக்கு தோல்வி வரும்படியோ துக்கம் வந்து சேரும்படியோ விடமாட்டேன். ஓம் சரவண பவன் என் நாமத்தை சொல்லும் உனக்காகவே எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அடுத்தவங்க 1000 சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம முடிவை தைரியமாக எடுக்க பழகு. உனக்கு பின்னால உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்காக தானே இந்த முருகன் ஏன் ஆட்டத்தை தொடங்கி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் தான் பெருசு, நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆணவத்தோட ஆடிய மனிதர்கள் முன்பாக இப்போ ஏன் ஆட்டத்தை நான் தொடங்கி வச்சு அவங்கவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றத அவர்களுக்கே புரிய வைக்க போகிறேன். அதே போல் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து பணிவோடும் பொறுமையோடும் இருந்த உனக்காக பல அற்புதங்களை செஞ்சு காட்ட போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தட்டி உனக்கான நல்லது அனைத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் விலக்கி உனக்கான சந்தோஷத்தை தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. நீ எந்த தப்பும் செய்யாமல் இருக்கும்போது அடுத்தவங்க உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா நீ என்னதான் விளக்கம் சொல்லியும் நேரத்தை வீணாக்க யோசிக்காதே. அவங்கவங்க புரிஞ்சுக்கிட்டது போல புரிஞ்சுக்கட்டும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக உன் வேலையை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நீ என்னதான் உண்மையை விளக்கி சொன்னாலும் அவங்க அதையும் பொய்யாகவும் நீ சொல்லக்கூடிய கதையாகவும் தான் நினைப்பாங்க. அதனால் யாருக்கும் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காம எல்லாத்தையும் காலம் உணர்த்தும், காலம் அனைத்தையும் சரி செய்யும். என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் கடந்து போக தயாராகு. நிச்சயமாக உன் நிலைமை மாறும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை இப்போ ஒரு புது திசையில் நல்ல வழியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. உனக்கு வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகுது. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு உயர்த்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் குடும்பம் முழுவதையும் காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா. அதனால் நீ உன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேணாம். உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் உன் உள்ளத்தையும் உன் இல்லத்தையும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்து
நிறைய சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் நான் சிறப்பாக உனக்கு அள்ளி தருவேன். தாங்க முடியாத வலிகளையும் சுமைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்க உனக்கு உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நம்பிக்கையோட இருந்தாலே இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ தேடிக்கிட்டு இருந்த வாழ்க்கைய உன் கைகளில் சிறப்பாக ஒப்படைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை சோர்வடைய வச்சாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதற்கான பலன் கிடைக்காம போகாது. நீ எப்போதும் மனம் தளராம தைரியமாக இரு. நானே உனக்கு துணையாக இருந்து உன் மன பாரத்தை இறக்கி உனக்கான பாதையை வெற்றி பாதையாக மாற்றி காட்டுறேன். உன் வீட்டுக்குள்ள உனக்கு துணையாக வந்திருக்கும் நானே உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். நீ எப்போதும் மனசுல நம்பிக்கையோடு தைரியமாக இரு. உன்னால முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வு உனக்குள்ள இருந்தாலே இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். எந்த நிகழ்வு எப்படிப்பட்டதாக நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாம மனசை போட்டு குழம்பிக்காம வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்க பழகு. எல்லா சவாலையும் எதிர்கொண்டு ஜெயிக்க நீ தயாராகு என் தங்கமே. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி கொடுத்துருவேன். பொறுமையாக காத்திருக்கும் உனக்காக நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில தென்றல் வருடி செல்வது போல நீ நினைச்சதெல்லாம் நடந்து உன்னை மகிழ்ச்சியோடு நான் வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே மனநிறைவான விஷயமாக மாறப்போகுது. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியாக வந்து சேரும். உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தையும் கவலையையும் போக்கி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் வெற்றி பெறும்படி இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட போறேன். என் வழிகாட்டுதல் மூலமாக நீ வாழ்க்கையில மிக நல்ல நிலைமைக்கு உயர்ந்து ஜெயிச்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழும்படி இந்த முருகன் நானே உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே.